வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை மாவட்டத்தின் பல பகுதிகளை இந்தியாவிடம் ஒப்படைக்கும் முயற்சியில் தற்போதுள்ள அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு. எனது தந்தை கண்டிப்பாக திரும்புவார் என்றும் வரலாறு அவரை நிச்சயமாக விடுதலை செய்யும் என்றும் முன்னாள் அமைச்சர் ராஜிதவின் மகன் சதுர சேனாரத்ன தெரிவிப்பு. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் தொடர்பாக அதானி குழுமம் மேற்கொண்ட ஆரம்ப செலவுகளுக்காக 300 முதல் 500 மில்லியன் ரூபாய் வரை செலுத்த இலங்கை அரசாங்கம் தயாராக இருப்பதாக தகவல். கட்டுநாயக்கா விமான நிலையம் வழியாக இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்கும் புதிய திட்டம். திருகோணமலை மாவட்டத்தின் பல பகுதிகளை இந்தியாவிடம் ஒப்படைக்கும் முயற்சியில் தற்போதுள்ள அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த முதலிகை குற்றம் சாட்டியுள்ளார். இன்று காலையில் நடைபெற்றிருந்த எதிர்ப்பு பேரணி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இந்தியா முதலீட்டு வலயத்திற்காக திருகோணமலையில் 625 ஏக்கர் நிலப்பரப்பை கோரியுள்ளது. இதே கொழும்பு மாவட்டத்தின் அரைவாசி பகுதியை ஒத்த அளவில் பெரியது என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் 62 எண்ணெய் குதங்களை இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படுவதாகவும் இதற்கு சுமார் 800 ஏக்கருக்கும் அதிகமான நிலம் ஒதுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அத்தோடு சம்பூர் மின்முனை திட்டத்துக்காக 400 ஏக்கர் நிலமும், குச்சவெளி பகுதியில் மாணிக்கக்கல் அகழ்விற்காக 100 ஏக்கர் நிலமும் வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. முத்துநகர் பகுதியில் சூரிய சக்தி மின் திட்டம் அமைக்கப்படுவதாக கூடுதலாக காணி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் வசந்த முதலிகை சுட்டிக்காட்டினார். இந்த அனைத்து நடவடிக்கைகளும் திருகோணமலை தொடர்பான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகவே இடம்பெறுகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். எனது தந்தை கண்டிப்பாக திரும்புவார் என்றும் வரலாறு அவரை நிச்சயமாக விடுதலை செய்யும் என்றும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் மகன் சதுர சேனாரத்ன தெரிவித்துள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் கைது செய்ய வேண்டாம் என்று கூறிய ராஜித சேனாரத்னவின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டு முன்பிணை மனுவை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று நிராகரித்திருந்தது. இந்த தீர்ப்புக்கு பிறகு நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது சதுர சேனாரத்ன மேற்கண்டவாறு கூறினார். இதேவேளை உங்கள் தந்தை எங்கிருக்கிறார் என்பதை முதலில் சொல்லுங்கள். நீங்கள் ஆட்சியை கவிழ்க்க முயல்வது ஒரு புறம் இருக்கட்டும். அவர் உண்மையாகவே சக்தி வாய்ந்தவர் என்றால் ஏன் ஒளிந்து தப்பிக்க வேண்டும் என்று அமைச்சர் சமந்த வித்யாரத்ன சதுர சேனாரத்னவுக்கு கடுமையான பதிலளித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சதுர சேனாரத்ன தந்தையை கைது செய்தாலும் இல்லையெனிலும் தற்போதைய அரசை கவிழ்ப்போம் என்று சமீபத்தில் தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கு பதிலளித்த அமைச்சர், சட்டம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து எங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய நிலை இல்லை. அதில் எங்கள் தலையிடம் இல்லை. எனினும் கைது செய்யப்பட்டுவிடும் என்ற பயத்தினால் ராஜித சேனாரத்ன பதுங்கி இருப்பதும் சாத்தியமே. சிறையில் இருக்கின்றதை விட ஒளிந்து வாழ்வது இன்னமும் சிரமமானது. அந்த சிரமத்தையும் அனுபவித்து விட்டு வரட்டும். சட்டம் தனது வழியில் முன்னேறும் என்று அவர் தெரிவித்திருந்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் தொடர்பாக இந்திய அதானி குழுமம் மேற்கொண்ட ஆரம்ப செலவுகளுக்காக 300 முதல் 500 மில்லியன் ரூபாய் வரை செலுத்த இலங்கை அரசாங்கம் தயாராக இருப்பதாக உயர்மட்ட அரச வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பிறகு அதானி கிரீன் எனர்ஜி திட்டங்களுடன் ஏற்பட்ட விலை மாறுபாடு காரணமாக திட்டம் நிறுவனத்திடமிருந்து விலகி இருந்தது. இதனையடுத்து இலங்கையில் ஏற்படுத்திய ஆரம்ப செலவுகளை திரும்ப பெற வேண்டும் என்று கூறி இந்த ஆண்டு மே மாதம் அதானி குழுமம் அரசாங்கத்திற்கு கடிதம் அனுப்பியது. அதற்கமைய எரிசக்தி அமைச்சகத்தின் வேண்டுகோளின் அடிப்படையில் இலங்கை நிலையான எரிசக்தி ஆணையம் சட்ட ஆலோசனை பெற்றது. பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு அதிகாரியை சில செலவுகளை திருப்பிச் செலுத்துவதற்கான சட்ட ஆலோசனை தற்போது வழங்கப்பட்டுள்ளதாகவும் செலுத்த வேண்டிய தொகை 300 மில்லியனுக்கும் அதிகபட்சமாக 500 மில்லியன் வரை இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். எனினும் எரிசக்தி அனுமதி பத்திரத்திற்காக அதானி குழுமம் செலுத்திய தொகைகளை திருப்பி செலுத்த வேண்டியதில்லை என்று ஆணையம் உறுதியாக தெரிவித்துள்ளது. இருப்பினும் சட்டமா அதிபரின் ஆலோசனை மற்றும் அதிகார சபையின் இயக்குநர் குழுவின் ஒப்புதலுக்கு பிறகு குறித்த தொகை நிச்சயிக்கப்படும். மன்னார் மற்றும் பூனேரி பகுதிகளில் காற்றாலை மின் நிலையங்களை நிறுவ அதானி குழுமம் திட்டமிட்டிருந்தது. இதில் மொத்த முதலீடு $442 மில்லியன் ஆகும். 2025ஆம் ஆண்டுக்குள் இந்த திட்டம் குறைந்தது 350 மெகாவாட் மின்சாரத்தை தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மே மாதத்தில் அரசுக்கு அனுப்பிய கடிதத்தில் ஆரம்ப கட்ட ஆய்வுகள் மற்றும் செயல் திட்டங்களுக்காக ஏற்கனவே ஏற்பட்ட செலவுகளுக்கான திருப்பி செலுத்துதலை கூறியிருந்தது. வடக்கு மாகாணத்தில் உள்ள புதுப்பிக்கத்தக்க புதிய எரிசக்தி திட்டங்களுக்கு புதிய டெண்டர்கள் அழைக்கப்பட்டு அவற்றுக்கான செலவுகளை திருப்பிச் செலுத்த அரசு ஒப்புதல் அளித்த பின் அதானி குழுமத்துடன் ஏற்பட்ட ஒப்பந்தம் முற்றாக முடிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொலைகாரர்களை காப்பதற்காகவே ரணில் ராஜபக்ச கூட்டணி திறமையுடனும் நேர்மையுடனும் செயல்பட்ட அதிகாரிகள் போன்று ஷானி அபேசகர மற்றும் ரவி சினவிரத் ஆகியோரை பதவியிலிருந்து நீக்கியது. ஆனால் எமக்கு தனிப்பட்ட ஏதும் தேவையில்லை. எனவே எதிர்காலத்தில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு திறமையான அதிகாரிகளை நியமிப்போம் என்றும் விமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார். கொலை சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வந்து தண்டனை பெற வைப்பதே எங்களது நோக்கம். அவர்கள் எந்த விதத்திலும் தப்ப முடியாது என்று அவர் உறுதியாக குறிப்பிட்டிருந்தார்.
இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது உயிர்த்த நாயகத்தின தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சத்தியம் மீறாத விசாரணைகள் நடைபெற வேண்டும் என்று கர்தினால் மற்றும் கத்தோலிக்க திருச்சபை தொடர்ந்து கோரிக்கைகளை விடுத்து வருகிறது. இந்த கோரிக்கைகள் எமக்கு மட்டுமல்ல கடந்த ஆட்சியில் இருந்தவர்களிடம் முன்வைக்கப்பட்டன என்று சுட்டிக்காட்டினார். ஆனால் நடந்ததை பாருங்கள். குற்றங்களை மூடிப்போடு அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது, பதவி நீக்கம் செய்வது போன்றவை பின்பற்றப்பட்டது. கோட்டாபய ராஜபக்ச பதவிக்கு வந்த பிறகு சிஐடியில் பணியாற்றி 600க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். திறமை மிக்க அதிகாரிகளை நீக்கி அனுபவமற்றவர்களை நியமித்தனர் என்று குறிப்பிட்டார். ரணில் ராஜபக்ச தரப்பு ஊழலில் ஈடுபட்டதோடு போலீஸ் திணைக்களம், குற்றப்புலனாய்வு திணைக்களம், சட்டம் அதிபர் திணைக்களம் ஆகியவற்றையும் குற்றவாளிகளை பாதுகாக்க பயன்படுத்தியுள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளுக்கு திறமையான அதிகாரிகளை நியமிக்க கர்தினாலின் கோரிக்கையினை தவிர முழு கத்தோலிக்க சமூகமும் எம்மிடம் கோரிக்கை வைத்துள்ளது என்று குறிப்பிட்டார். இதேவேளை பிரகீத் எக்னலி கூட காணாமல் ஆக்கப்பட்டு பின்பு கொலை செய்யப்பட்ட வழக்கிலும் சிஐடியின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசகர முக்கிய சாட்சியாளராக அழைக்கப்பட்டுள்ளதாகவும் இதை கேட்டு அவரது மனைவி மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். கட்டுநாயக்கா விமான நிலையம் வழியாக இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்கும் புதிய திட்டம் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் அமலுக்கு வரும் என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. திட்டம் தற்போது இறுதிக்கட்ட பணிகளில் உள்ளதாகவும் அதற்கான சட்ட நடவடிக்கைகள் முடிவடைந்ததோடு நடைமுறைக்கு வரும் என்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் சுற்றுலா பயணிகளுக்காக 14 நாட்கள் அல்லது 30 நாட்கள் செல்லுபடியாகும் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படும். மேலும் நாட்டில் நீண்டகாலம் தங்கும் பயணிகளுக்கு 8 ஆண்டுகள் செல்லுபடியாகும் நிரந்தர சாரதி அனுமதி பத்திரத்தை பெறும் வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டின் சர்வதேச விமான நிலையங்களுக்கு அருகாமையில் பட்டம் பறக்க விடுவதற்கான எதிராக விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் இலங்கை தனியார் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்ட விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் இலங்கை தனியார் நிறுவனம் எந்த ஒரு சர்வதேச விமான நிலையத்திலிருந்தும் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் 300 அடி உயரத்திற்கு மேல் பட்டம் அல்லது வான்வெளி பொருட்களை பறப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. நேற்றைய தினம் தெஹிவளை ரயில் நிலையத்திற்கு அருகில் நடந்த துப்பாக்கி சூட்டில் பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் பிளியந்தலை மாற்று வீதியில் உள்ள கோவில் ஒன்றுக்கு முன்பாக சிவப்பு நிற பாதுகாப்பு தலைக்கவசத்தோடு கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. மோட்டார் சைக்கிளில் இணைக்கப்பட்டிருந்த இலக்கு தகடு ஒரு காருக்கு பதிவு செய்யப்பட்டது என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொழும்பு கைரேகை துறையை சேர்ந்த அதிகாரி ஒருவர் சம்பவ இடத்திற்கு வந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார். இந்த துப்பாக்கி சூட்டில் வெள்ளவத்தையினை சேர்ந்த 46 வயதுடைய சுதத்குமார் காயமடைந்தார். அவரது நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என்று களுபோவில வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன. இந்த சம்பவம் தொடர்பாக தெஹிவளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அனுராதா ஹேர தலைமையிலான போலீஸ் குழு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது.